வணக்கம். எழுதிய பத்திரத்தை பதிவு செய்வதற்கான காலக்கெடு என்ன? இந்திய பதிவுச் சட்டம் இந்தியன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் எந்த பிரிவில் எந்த செக்ஷனில் இந்த காலக்கெடு டைம் லிமிட்டை பற்றி சொல்லியிருக்காங்க? பத்திரம் எழுதிய பிறகு பதிவு செய்வதற்கான காலக்கெடு டைம் லிமிட்டை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்க, இப்போது விஷயத்துக்குள்ளே போவோம். பத்திரப்பதிவு செய்வதற்காக பத்திரத்தில் சொத்து விவரங்கள் எழுதியாச்சு. கிரயம் கொடுப்பவர் கையொப்பம் போட்டார். அந்த சொத்தை வாங்குபவர் கையொப்பம் போட்டார். சாட்சிகள் கையொப்பமிட்டாங்க. அந்த பத்திரம் பதிவு செய்வதற்கான டேட்டும் அந்த பத்திரத்தில் எழுதியாச்சு. இப்போது சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு அந்த டேட்டு போட்டாங்களே பத்திரத்தில், அந்த டேட்டுக்கு இந்த எழுதியவர்களால் போக முடியல. அன்றைக்கி அவங்களால போக முடியல, பத்திரம் பதிவு செய்ய முடியல. இப்போது அவங்க மனசில் ஒரு கேள்வி வரும், நான் சம்மந்தப்பட்ட நாள் அன்றைக்கி என்னால் பத்திரத்தை பதிவு செய்ய முடியல, பத்திரத்தில் டேட்டும் போட்டேன், அந்த டேட்டுக்கு என்னால் போக முடியல, இப்போது நான் வேறு நாளில் போயிட்டு பதிவு செய்து கொள்ளலாமா, இல்லை எழுதிய பத்திரம் செல்லாதா? இதற்கு இந்திய பதிவு சட்டம் இந்தியன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எவ்வளவு காலக்கெடுக்குள்ளே இந்த பத்திரத்தை எழுதியதற்கு பிறகு டேட்லாம் போட்டதற்கு பிறகு எவ்வளவு காலக்கெடுக்குள்ள நம்ம பதிவு செய்து கொள்ளலாம், இல்லை அதே நாளில் தான் பதிவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வரலாம், குழப்பம் வரலாம். நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்திய பதிவு சட்டத்தில் காலக்கெடு டைம் லிமிட், பத்திரப்பதிவிற்கென்றே டைம் லிமிட் கொடுத்து சில செக்ஷன்கள் இருக்கிறது. அதை பற்றி இப்போது விளக்குகிறேன். இந்திய பதிவுச் சட்டம் பிரிவு 23 இந்தியன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் 23 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பத்திரம் எக்ஸிக்யூட் செய்யப்பட்ட நாளிலிருந்து 4 மாத கால அவகாசத்திற்குள் உரிய சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த பத்திரம் எக்ஸிக்யூட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் பத்திரத்தில் ஒரு டேட்டு போடுவீங்கல்ல, இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கையொப்பம்லாம் போடுவாங்க, வாங்குபவர் விற்பவர் சாட்சிகளாக கையொப்பம் போட்டு அந்த பத்திரத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு தான் நம்ம சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு போவோம். அந்த பத்திரத்தில் போடப்பட்ட தேதியிலிருந்து 4 மாத கால அவகாசத்துக்குள் நீங்கள் பத்திரம் பதிவு செய்து கொள்ளலாம் என இந்தியன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் 23 நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. ஸோ பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பத்திரம் எக்ஸிக்யூட் டேட், அதாவது பத்திரத்தில் ஒரு டேட்டு போடுவீங்கல்ல, அந்த டேட்டிலிருந்து 4 மாத கால அவகாசத்துக்குள் நீங்கள் பத்திரத்தை சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். சரிங்க, இப்போது 4 மாத கால அவகாசத்துக்குள்ளே உங்களால் அந்த பத்திரத்தை பதிவு செய்ய முடியல, அதாவது எக்ஸிக்யூட் பத்திரத்தில் எழுதப்பட்ட தேதியிலிருந்து 4 மாத கால அவகாசத்துக்குள்ளே உங்களால் அந்த பத்திரத்தை சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்ய முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாவட்ட சார்பதிவாளர் தலைமை சார்பதிவாளருக்கு அதிகாரம் உண்டு. மேலும் 4 மாதங்கள் உங்களுக்கு காலக்கெடு கொடுப்பதற்காக, கால அவகாசம் கொடுப்பதற்கான முழு அதிகாரமும் மாவட்ட தலைமை சார்பதிவாளர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் சப் ரிஜிஸ்ட்ராருக்கு உண்டு. இந்த அதிகாரத்தை இந்திய பதிவு சட்டம் பிரிவு 25, அதாவது இந்தியன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் 25 தருகிறது. ஸோ நீங்கள் 4 மாத காலத்துக்குள்ளே பதிவு செய்யலை உங்கள் பத்திரத்தை அப்படின்னா மேலும் 4 மாத கால அவகாசங்கள் நீட்டித்து கொடுப்பதற்கான அதிகாரம் மாவட்ட தலைமை சார்பதிவாளருக்கு இந்த சட்டம் கொடுக்கிறது. ஆனால் இந்த மாவட்ட தலைமை சார்பதிவாளர் கொடுக்கும் இந்த 4 மாத கால அவகாசத்திற்கு நீங்கள் அபராத தொகை விதிக்குமாறும் இந்த சட்டம் சொல்கிறது. அதாவது அதிகபட்சமாக 10 மடங்கு பதிவு தொகை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸிலிருந்து அபராத தொகையாக கட்டணமாக வசூல் செய்து கொள்ளலாம் என இந்த சட்டம் சொல்கிறது. தமிழ்நாட்டில் என்ன நடைமுறையில் இருக்குது அபராத தொகை அப்படின்னா, ஒரு வாரம் டிலே ஆனிச்சு அப்படின்னா 25% உங்கள் பதிவு கட்டணத்துலேருந்து எடுத்துக்குவாங்க எக்ஸ்ட்ராவாக. 1 மாதம் ஆனிச்சுன்னா 50% எக்ஸ்ட்ராவாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லேருந்து எடுத்துக்குவாங்க. 2 மாதத்திற்கு 75%, 4 மாதம்னா 100% ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லேருந்து எக்ஸ்ட்ராவாக அந்த சார்ஜ் டிலேக்காக, காலதாமதத்துக்காக எடுத்துக்கொள்வாங்க. மாவட்ட தலைமை சார்பதிவாளர் மூலமாக பத்திரப்பதிவு உங்களுக்கு காலதாமதம் ஆகிருச்சு, அதுக்கு 4 மாதம் எக்ஸ்டென்ஷன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் சொத்து எல்லைக்குட்பட்ட சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் தான் மனு கொடுக்கணும். அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருந்து தான் மாவட்ட தலைமை சார்பதிவாளர் மனு ஃபார்வர்ட் ஆகி அங்கே ஒப்புதல் வாங்கணும். இதை இந்திய பதிவு சட்டம் பிரிவு 25 உட்பிரிவு 2 நமக்கு சொல்லுது. இந்த அசையா சொத்து சம்பந்தமாக நீதிமன்றம் அளிக்கும் தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், உத்தரவை வில்லங்க சான்றிதழில் ஏசியில் எவ்வளவு கால அவகாசத்துக்குள்ளே அப்டேட் பண்ணணும் அப்படின்னா 4 மாத கால அவகாசத்துக்குள் அப்டேட் பண்ணணும் என பிரிவு 23 இந்திய பதிவு சட்டம் செக்ஷன் 23 நமக்கு சொல்கிறது. ஆனால் சில உயர்நீதிமன்ற வழக்கின் தீர்ப்பில் இந்த நீதிமன்ற கோர்ட் உத்தரவுக்கு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு காலக்கெடு எதுவும் கிடையாது, எப்போ வேண்டுமானாலும் பதிவு செய்து கொள்ளலாம் என தீர்ப்புகளும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உயில் பத்திரத்துக்கு இந்த காலக்கெடு எதுவுமே கிடையாது, எப்போ வேணால் நம்ம போய் பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.